சரியா? நன்றியா நன்றியா உங்களுக்கு இருக்கா? ஹலோ மச்சான், இது எந்த ஊரா? மகளூரா? அஞ்சால பாரு, நடுவுல ரோட்டா, அஞ்சால வீடாம், அங்கால ஆறாம். என்னன்னு சொன்னா மச்சான், அஞ்சால பக்கம் ஆத்தோரம் மறிக்கிறாங்களுக்கு தான் கடும் சேதம் மச்சான். ஒரு உடுப்பு கூட எடுக்கவில்லை. திடீரெண்டமா வந்ததுன்னா அதுக்காக தான் இந்த ஏரியாவுக்கு ஆத்தோரம் மறிக்கிறாங்களுக்கு பார்த்து நல்ல உள்ளங்கள் இந்த மாதிரி வந்திருக்காங்க. உறவுகள் கதையை கேட்போமே, வாங்கலாம் பாப்போம். இஞ்சால எந்த அளவுக்கு வந்துருக்கு? ஆத்தூரம் குளத்தூரத்துல சேர்த்து வயலெல்லாம் தாண்டு இப்படியான உடைமைகள்லாம் இழக்கப்பட்டு பல வீடுகள் சேதமாக்கப்பட்டிருக்கு. மவுலூர் பெரும்பிரதேசத்தில் 4 கிராம சபை பிரிவுகள் வெள்ளநத்தத்தால கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டு தற்போது பாடசாலை தங்க வைக்கப்பட்டு தற்போது தங்களுடைய இருப்பிடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் உணவு சமைத்து சாப்பிடுவதற்குரிய வசதி கூட தற்போது சூழ்நிலை காணப்படவில்லை. மக்களுக்குரிய புதிய நிவாரணங்களும் அரசாங்கத்தால் இன்னும் ஒன்றும் வழங்கப்படவில்லை. இப்படி எங்களது இளைஞர்கள் உங்களுடைய அமைப்பு கூடாக இவ்வாறான உதவிகள் எங்களுக்கு கிடைக்கிறது நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் எங்களது இளைஞர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். எங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். மேலும் இவ்வாறான நிலைமைகளை கவனித்து எங்களது வெளிநாட்டு வாழ் நல்லுள்ளங்கொண்ட அன்பு நெஞ்சங்கள் எங்களது கிராமத்து மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்திருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். என்ன தேவையான சொன்னா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையானதா? தற்போதைய நிலவரத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒரு வீட்டை பார்த்திருக்கின்றோம். தங்களது அனைத்து உடைமைகளும் 100% இழக்கப்பட்டு காணப்படுகின்றன. அவர்களுக்கு உடுதுணி கூட தற்போதைய நிலையில இன்றைக்கு போட்டு உடுப்ப 4 நாளைக்கு போடக்கூடிய நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த நிலையில காணப்படும் போது அவர்களுக்குரிய உடைமைகளை அனைத்தும் இழக்கப்பட்டு காணப்படுகின்றது. இருந்த போதிலும் எங்களோட மக்களுக்குரிய நிலைமைகளை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். களத்தில் இருக்கிற தகவலை தான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் எங்களது மக்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை நல்ல உள்ளங்கள் பார்த்து இது ஆத்தோரத்துல இருக்கு இந்த வீடு. அதான் இந்த அளவுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கேன். நாங்க வந்து நடுவில் இருக்கிறாங்களுக்கு அந்த அளவுக்கு வந்தது தான் தண்ணி. அவங்களுக்கு அந்த உடுப்பு அந்த சேதம் இல்லை. ஓரமா இருக்கிற பாட்டிகளுக்கு தான் இப்படி உதவியில கேட்கறாங்க மேடம். பாருங்க அப்படி ஆத்தோரத்துல பாருங்க. அந்த ஆத்துவால உள்ள தோட்டை மறைச்சிட்டு இருக்கீங்க. மெஷின் போட்டு தான் வெளியாகிருக்கீங்க. இந்த ஆத்துவாலையை நாங்கள் அப்புறப்படுத்தி உங்க மூலமா தான் இன்றைக்கு தான் இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கு. 4 நாட்களாக அவர்கள் தங்கள் இருப்பிடத்திலிருந்து வேறு இடப்பிடத்திலிருந்து அதாவது இடம்பெயர்ந்த முகாம்களை தங்கி இருந்து தற்போது தங்களது வீடுகளை பார்வையிட வந்திருக்கிறார்கள். வந்தும் சில குடும்ப தலைவர்களுக்கு பாம்பு கடி ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதும் வீடுகளில் பாம்புகளும் பல விஷ பிராணிகளும் காணப்படுகின்றன. முதலையின் தொல்லை கூட நேற்றிரவு ஒரு வீட்டில் நடைபெற்றது. வீட்டில் வழக்கம் ஆடு மாடு போன்ற பிராணிகள் கூட முதலை தாக்கி அவர்களுக்கு சொத்துக்கள் முழக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு. வீட்டுக்கு போய் தங்களது வேலையில முடித்து மீண்டும் இடப்பெயர் முகாமுக்கு தங்கள் இதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் மக்கள். அவங்களுக்கு சமைத்து உணவு கொடுக்கக்கூடிய வசதி கூட எங்களுக்கு தற்போது காணப்படும். நாங்கள் 2-3 நாட்களாக எங்களது இளைஞர்களை வைத்து பல உறவுகளுக்கு கூடாக நாங்கள் உதவிகளை செஞ்சோம். இனிமேலும் செய்வதற்கான உதவிகள் எங்களிடம் இல்லை. ஆகவே நல்லுள்ளம் கொண்டு நீங்க தான் இதுக்கு எதனால் வழி செய்யும். பல வீடுகளை பார்வையிடையில முடியாது. தண்ணி இருக்கு போய்க்கல அவங்க இடத்துக்கு போகலாம். என்ன மச்சான் எல்லா இடத்துக்கும் போறோம்னு சொன்னா பெரிய வீடியோ வருமா? அதுக்காக தான் இப்படி ஒரு குழு எடுத்து ஆத்தோரமா பேசுறோம். அஞ்சால ஏரியா இந்த ஆத்தோரமா இருக்கிற ஏரியா மச்சான் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதால ரோட்டாம், அங்க ஆறாம், இதால பக்கம் வீடாம். இப்படியான நல்ல உள்ளங்கள் நம்மளோட காமெடியுமா இருக்கும் உங்களோட. அதை ஆனா அவங்க வந்திக்கிற சீரியஸா தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட கிராமம் மக்களுக்கு சேதமா போயிருக்காங்க. அதுக்காக தான் கேட்குறாங்க அந்த உதவியை. நல்ல உள்ளம் இந்த பார்த்து செய்யுங்க மச்சான். சரியா? எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லையா? பாருங்க மச்சான், நம்ம ஏரியா பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. பாருங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான். எல்லா இடத்துலையும் நான் போய் இந்த வீடியோவில் எடுக்கணும். ஆத்தோரத்தில் இருந்தவங்களுக்கு தான் கடும் சேதப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதான் பாருங்க, இது எந்த இடம்? மவுலூர் உள்ள ஏரியாவுக்குள்ள இருக்கு மச்சான். இந்த ஏரியா மச்சான்.
பார்த்து செய்திகள்னு சொன்னா இவங்களோட அமைப்புல வேற உதவிகளை அவங்கள்ட்ட கொடுத்துருவானா இருக்கலாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவோம் மச்சான். சரியா? நன்றியா நன்றியா இந்த அளவுக்கு இருக்கா.